சார் இப்போ சமீபமா நடிகர் ரவிமோகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய மனைவியும் அவங்க குடும்பமும் எனக்கு பிளாக் மேஜிக் வச்சிருக்காங்க. எனக்கு தொடர்ந்து ரத்த வாந்தியா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது முதல்ல அதுல 100% நீங்க நம்பலாம் மாந்திரீகத்தை. நல்லதுக்கு நிறைய பயன்படுத்துறாங்க. ஐயா நிறைய விஷயங்கள் மந்திர உச்சாடனங்க. இப்ப இது நம்ம கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றோம். என்ன பண்றோம்? யாகத்தை என்ன பண்றோம்? மந்திரங்கள் தான் ஒதுக்கி செய்யறோம். இறைவனுக்கு அர்ச்சனை பண்றோம். எது மூலியமா பண்றோம்? மந்திரங்கள் தானே. இங்க மந்திரங்கள் எல்லாம் எதுவுமே இல்லை. அது யார் எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்ற விஷயத்தை பொறுத்து தான் அது மாறுபடும். மாந்திரிகம் என்பது இன்றைய ஆட்சியாளர் யார் உட்கார்ந்துருக்காங்க? மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் உட்பட்டார். கரெக்டா இல்லையா? ஒரு தரப்புக்கு எதிர்பார்க்காத அதிர்ச்சி தானே. தமிழ்நாட்டில் இதுக்கு நடக்காத நிகழ்வு தானே. இது திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி இருக்கும்போது ஒரு வாய்ப்பு அவருக்கு இறைவன் கொடுத்தாரா இல்லையா? எப்படி கொடுத்தாரு? திரும்பவும் சொல்றேன், எல்லாருக்கும் எல்லாமும் செய்ய முடியாது. உங்க வாழ்வியல்ல எந்த அளவுக்கு நேர்மறை சக்திகள் உள்ளதோ அதே அளவுக்கு வலிமையாக எதிர்மறை சக்தியும் உள்ளது அப்படின்றது உண்மை. ஆனால் காளி ஒரு அசுரன் அழிக்கும், முருகப்பெருமான் ஒரு அசுரன் அழிப்பாரு. இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் அழித்துக்கு அந்த கேரக்டர் வரும். அப்போ தெய்வங்களே என்ன பண்ணுது? ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாலாறு சுவாமிகள் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இப்போ சமீபமா நடிகர் ரவிமோகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய மனைவியும் அவங்க குடும்பமும் எனக்கு பிளாக் மேஜிக் வச்சிருக்காங்க. எனக்கு தொடர்ந்து ரத்த வாந்தியா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உண்மையிலேயே அது பாசிபிளுங்களா? தொடர்ந்து எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல இருந்தே அது இருக்கு. எனக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியும். நான் தான் சரி இப்போ திருந்திருவாங்க, அப்போ திருந்திருவாங்கன்னு நான் அதை கவனிக்கலாம். ஆனா இப்போ எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அது எப்படி சார்? இது முதல்ல ஒரு குடும்பம் சார்ந்த விஷயம். இதை தனிநபராக கருத்து சொல்லக்கூடாது. இருந்தாலும் அது குடும்ப விஷயம். அது எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. அதில் அது அவங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம அதிகமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பேசவும் கூடாது. நியாயம் கிடையாது, தர்மமும் கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும். கிரகங்கள் மாறும்போது வாழ்க்கை மாறும் தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது கால நேரம் தான். யாராக இருந்தாலும் கால நேரம் தான் ஒரு வயசில் தீர்மானிக்கும். நேற்று வரை இருந்தவங்க நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். காலங்கள் மாற மாற எல்லாமே மாறும். யாருக்கும் நிரந்தரமாக எந்த விஷயமும் இல்லை வாழ்க்கையில். நம்ம அதை கண்கூடாக பார்க்குறோம். அது அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு மாற்றம்ன்றது வரதான் செய்யும். மாற்றம், ஏமாற்றம், அதுக்கப்புறம் முன்னேற்றம், திரும்ப மாற்றம், அப்படி மாறி மாறி தான் இருக்கும். ஆனால் அது குடும்ப விஷயம். பட் அவர் சொன்ன சப்ஜெக்ட் பொதுவெளியில் அவர் சொல்கிறாரு, எனக்கு இது மாதிரி எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு. பட் இது பிளாக் மேஜிக்ன்றது நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம். அதர்வண வேதம், மாந்திரிகம் அப்படின்றது அதர்வண வேதத்தினுடைய ஒரு பகுதி. மொத்தம் 4 வேதங்கள் நம்ம அறியப்படக்கூடிய வேதங்கள். அதில் 4வது வேதம் அதர்வண வேதம். அது பேர் மாந்திரிகம். மந்திரங்கள் மூலியமாக மனிதனுடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்துவதான விஷயம்தான் மாந்திரிகம். அந்த காலத்து எல்லாருமே பெருமளவு நன்மைக்கு தான் பயன்படுத்தினாங்க. நாட்டினுடைய நலன் கருதி, சமுதாயத்தினுடைய நலன் கருதி, குடும்ப வாழ்க்கையுடைய நலன் கருதி அதை பிரயோகம் பண்ணாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு நல்ல விஷயம். மாந்திரிகம் என்பது ஒன்றும் பெரிய தவறான விஷயம்லாம் கிடையாது. பயன்படுத்துகிற ஆளை பொறுத்து மாறும். ஓகே, அது அவ்வளோதான் விஷயமே சார். ஒரு தவிர்த்து மனிதனுடைய வாழ்க்கையில இப்போ அவருக்கு ரத்த வாந்தி வருதுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ கை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கால் எடுத்துக்கணும். அதான் சொல்கிற மாதிரி நல்லதும் கெட்டதும் ரெண்டுமே கலந்துருக்கு. கெட்டது நல்லது இப்போ நம்ம பார்க்குற வகையில் இருக்குது. நம்ம உணர வகை. இப்போ மந்திர ஒலிகள், அந்த அதிரொலிகள் நிச்சயமாக ஒருவருடைய தன்மையை மாற்றும். ஆனால் யாருக்குமே பர்மனெண்ட்டாக செய்ய முடியாது, பர்மனெண்ட்டாக மாற்ற முடியாது. அதுக்கும் அவங்க ஜாதகம் ஒத்துழைக்கணும். அப்படி எல்லாருக்குமே பிளாக் மேஜிக் பண்ணி செய்யணும்னா இன்னைக்கு நாட்டில் யாருமே மிக உயர்ந்த அளவில் ஒரு பொசிஷன் வர முடியாது. அப்போ எனக்கு ஒரு தலைவரை பிடிக்கல, ஒரு ஆளை பிடிக்கலன்னு சொல்லும்போது நான் அவருக்கு போய் இதே விஷயத்தை செஞ்சுருந்தா அப்புறம் என்னுடைய வாழ்க்கை என்ன வருது, அவருடைய வாழ்க்கை என்ன வருது? மாந்திரிகம் என்பது உண்மையா அப்படின்ற கேள்வி, அது உண்மை. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது எல்லாருக்கும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னா அது இல்லை. அதையும் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் எல்லா சமயத்தையும் எல்லாத்தையும் பயன்படுத்த முடியாது. அது அவனுடைய கால நேரம், அவனுடைய ஜாதக கட்டங்கள், கிரகங்கள், இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தான் மாற முடியும். டக்குன்னு எடுத்தங்க எந்த விஷயமே செய்ய முடியாது. அது நல்லதாக இருந்தாலும் உங்களுக்கு கால நேரம் வரும்போது தான் அது கணிஞ்சி விழும். கெட்ட நேரமாக இருந்தாலும் அது காத்திருந்து தான் அந்த நேரத்தெலாம் பண்ணணும். எதுவுமே எடுத்த உடனே நடக்காது. அதில் தெளிவாக இருங்க. மாந்திரிகம் உண்மையா அப்படின்னா நிச்சயமாக உண்மை.
அதில் 100% நீங்கள் நம்பலாம் மாந்திரிகத்தை. நல்லதுக்கு நிறைய பயன்படுத்துகிறாங்க. ஐயா நிறைய விஷயங்கள் வந்து மந்திர உச்சாடனங்க. இப்போ இது வந்து நம்ம கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? யாகத்தில் என்ன வைக்கிறோம்? மந்திரங்கள் தான் ஒழுங்கி செய்கிறோம். இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணுறோம். எது மூலியமாக பண்ணுறோம்? மந்திரங்கள் தானே. இங்கே மந்திரங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. எல்லாமே மந்திரங்கள் தான். ஒளி தான், சவுண்டு கொடுக்குற விஷயம்தான். அது யார் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற விஷயத்தை பொறுத்து தான் அது மாறுபடும். அது நன்மைக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்களா, தீமைக்கு பயன்படுத்துறீங்களா அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது. அதாவது அது ஒரு அற்புதமான ஒரு கலை. மாந்திரிகம் என்பது ஒரு மிகப்பெரிய கலை அது. இப்போ நான் ஹிப்னாட்டிசம் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. ஹிப்னாட்டிசம் அப்படின்றது விஷயம் இருக்கான இருக்குது. இன்றைக்கி மனோதத்துவ டாக்டர் இருக்காங்க. உங்களை ஆழ் மனசுக்குள்ளே நுழைஞ்சி இது தன்னுடைய விஷயம் இருக்குதா இல்லையா, மருத்துவம் இருக்குதா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இதுவும் ஒரு வகையில் மருத்துவம் தான். உங்களுடைய மைண்டை மாற்றுறதுக்கான விஷயம்தான். இப்போது சாதாரணமாக மாந்திரியத்தில் அடிப்படையில் நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, அந்த காலத்து பெண்கள் தான். நான் இந்த காலத்து பெண்களை சொல்ல வரல. அதில் பாதி பேர் அப்படி இல்லை. அந்த காலத்து பெண்களுக்கு எல்லாருமே ஒரு பாதுகாப்பு கவசமாக ஒரு சில விஷயங்களை வந்து பெற்றோர்கள் செய்வாங்க. ஒன்றும் இல்லை, குழந்தை பிறந்தோடனே கொஞ்சம் வளர்ந்தோடனே இங்கே கருப்பு பொட்டு வைப்பாங்க. கண் திஷ்டி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒன்று கண்டிப்பாக புருவ மத்தியில் பொட்டு வைக்க சொல்லுவாங்க. எதுக்கு? இங்கே ஒரு ஆக்னேய சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்தை வந்து ஆக்டிவேஷன் பண்ணி ஒருத்தர் ஹிப்னாட்டிசம் பண்ண முடியுமான்னா கண்கள் மூலியமாக செய்ய முடியும். ஹிப்னாட்டிசம் பெண்கள் ஈஸியாக பண்ணலாம். அப்போ அது பாதுகாப்பு கவசமாக என்ன பண்ண சொன்னாங்க? இங்கே பொட்டு வைக்க சொன்னாங்க. கண்டிப்பாக நம்மளால உங்களை பசியம் பண்ண முடியாது. அது தடுக்கும். அது வந்து தெய்வீக ஆற்றல் பெற்றது. குங்குமம் கோயிலேருந்து வந்து வாங்கி குங்குமமா பெரும்பாலும் வச்சுக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த மந்திர உதவிகள் அந்த சக்திகளை வந்து ஊட்டப்பட்டிருக்கும் இல்லையா, அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணியிருப்பால தெய்வத்துக்கு, அந்த சக்திகள் நிறைந்திருக்கு இல்லையா, அப்போ துஷ்ட சக்தியில் வரதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும். பூ வச்சுக்க சொல்லுவாங்க கம்பல்சரி. அப்போ பின்புறமாக இருந்தும் உங்களை வந்து கவர்ந்திருக்க முடியாது, ஹிப்னாட்டிசம் பண்ண முடியாது. இப்படி எல்லாத்தையுமே சூட்சமாக மருதாணி வைக்க சொல்லுவாங்க கம்பல்சரி. மருதாணி வந்து மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமி வரத்தை பெற்றது. துஷ்ட சக்தியில கெட்ட வரக்கூடாது. கல்லுப்பு பயன்படுத்துவாங்க வீட்டில். இப்படி உங்களுக்கு வாழ்வியல் ரீதியாகவே எதிர்மறை சக்தியினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. அது இயல்பு எல்லாத்துலேயுமே. அது இன்னைக்கு பெண்கள் நிறைய பேர் மறந்துட்டா வாழ்க்கை முறையாக மாறி போகுது. அவங்களுக்கு அந்த எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது, துணிவு இல்லாமல் போயிடுது. பல பேருக்கு வாழ்க்கை மாறி போகுது. சில வருடங்கள்லேயே வாழ்ந்து வாழ்க்கையை பிரிஞ்சு போயிடுறாங்க. இதெல்லாமே அந்த மந்திரங்களுடைய விஷயங்கள் தான். மந்திரம் பண்ணி ஒரு சில விஷயம் செய்ய முடியுமான்னா, மந்திரத்தில் மாங்காய் காய்க்குமானா ஒரு காலத்தில் காய்க்க வச்சுருக்காங்க. இன்றைக்கி வேணால் நக்கல் அடிக்கலாம் எல்லாரும். இது சாத்தியமா அப்படி? எல்லாமே மந்திரங்கள் மூலியமாக சாத்தியம். அது அவங்களோட உணர்தல் சம்மந்தப்பட்டது, புரிதல் சம்மந்தப்பட்டது. இப்போ வந்து இன்றைய ஆட்சியாளர் யார் உட்கார்ந்துருக்காங்க? மாண்புமிகு முதலமைச்சராக விஜய் உட்காந்துட்டார். கரெக்டாக இல்லையா? அவங்க தரப்பிற்கு அது வந்து எதிர்பார்ப்பு நிறைஞ்சதாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம ஆகும்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு இருந்தது. ஒரு தரப்புக்கு எதிர்பார்க்காத அதிர்ச்சி தானே. தமிழ்நாட்டில் எதுக்கு நடக்காத நிகழ்வு தானே. இரு திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி இருக்கும்போது ஒரு வாய்ப்பு அவருக்கு இறைவன் கொடுத்தாரா இல்லையா? எப்படி கொடுத்தாரு? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரை நினச்சிருக்க முடியுமா நம்ம முதலமைச்சர் உட்காருன்னு சொல்லி? கண்டிப்பா இல்லை சார். நினச்சிருப்பாரா? இன்னைக்கு அவங்க அமைச்சர்கள் இருக்கிறவங்கலாம் என்ன பெரும்பாலும் இப்போ பெரிய செல்வந்தர்களா? ஒன்றும் சாதாரண மனிதர்கள் தானே. அவங்க நினச்சிருப்பாங்களா? ஆனால் கட்டங்கள் வேலை செய்யும்னு சொல்ல வரேன் திரும்ப திரும்ப. கட்டங்கள் வந்துச்சுன்னா அவங்கள எங்கே இருந்தாலும் தூக்கி நிற்க வச்சிடும். சரிச்சாலும் எங்கே இருந்தாலும் சரிச்சிடும். அதனால தான் வந்து பதவி வரும்போது பணியும் வரணும், துணியும் வரும்னு சொன்னார். இதுக்கு ஜாதக ரீதியாகவும் அரசியல் ரெண்டுமே சொல்லலாம். பதவி வந்தால் பணியும் வரணும், துணியும் இருக்கணும். அப்போ நல்லது கெட்டது ஆய்வு பண்ணி பார்க்கணும். அந்த ஆய்வு கொடுக்குற விஷயம் எது? உங்கள் கட்டங்கள், உங்களுடைய கிரகங்கள். அப்போது ஒரு மனிதனுடைய கிரகங்கள் பலவீனமாக போகும்போது தான் ஒரு செய்வினை, பில்லி, சூனி, ஏவல் அப்படின்னு நிறைய பேர் அது ஒவ்வொருத்தரும் பேர் வச்சுருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அது வேலை செய்யுமான வேலை செய்யும். அப்படி ஒரு வெளிப்படையாக தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை சொல்கிறாப்புல. ஐயா எனக்கு ரத்த வாந்தி வருது, இப்படி வருதுன்னு அவர் வெளிப்படையாக சொல்ல வைக்கிறது கிரகம். அவருடைய நேரங்காலங்கள் நம்ம அவர் ஜாதகம் நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் நிச்சயமாக தனி ஒரு மனிதனுக்கும் யாராக இருந்தாலும் சரி, அந்த செய்வினை பாதிப்புன்றது அவங்களுக்கு வருமா வராதா, எந்த காலகட்டத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உறுதியாக சொல்லலாம். அதில் மாற்றம் இல்லை. ஓகே, கண்டிப்பாக சொல்லலாம். சரி, இப்போ அவங்களுக்கு கட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா இந்த கட்டம் நல்லா இருக்கலாமா? அந்த கிரகங்கள், அந்த கோச்சாரங்கள், அந்த தசாபுக்தி நல்லா இருக்கும்போது செய்ய முடியாது. ஓகே, செஞ்சாலும் பலிக்காது அவங்களுக்கு. செய்ய முடியாது. ஏன்னா அந்த கிரகங்களை வழிவிடாது. கர்ம வினை. இது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே செய்த வினையை அனுபவிக்க தான் நம்ம அந்த மனுஷன் நாங்கள் பிறக்கிறோம். அது வினை சார்ந்த விஷயம். பொது வழியில் பார்க்கும்போது நம்மளுக்கு அது உண்மையிலே வேதனையாக இருக்குது. இப்படி ஒரு மனுஷன், இப்படி ஒரு புகழ் வாய்ந்த நபர் தன்னுடைய வெளிப்படையாக தன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் பற்றியும் அதோட பாதிப்பு எப்படி சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் விதி வலியுது. திரும்ப திரும்ப சொல்கிறோம், யாராக இருந்தாலும் விதி வேலை செய்யும். யாராக இருந்தாலும் வேலை செய்யும். இது அவங்க விதிக்கு வந்து கிரகங்களுக்கு வந்து சின்னவங்க பெரியவங்க பெரிய ஆள் சின்னலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் அவ்வளோதான். ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய விஷயம் தான் கிரகங்கள், ஜாதகம். கட்டம் மாறாது யாருக்கும். அந்த கட்டம் செஞ்சால் கண்டிப்பாக செயல்பட்டே தீரும். அவருக்கு இப்போ இன்னைக்கு என்ன கால நேரம் போதோ என்னன்னு தெரியல, பார்த்தா கண்டிப்பாக தெரியும். திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாருக்குமே அப்ளை பண்ண முடியும். எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா
அந்த தாக்கம் வருமா வராதா, எந்த நேரத்தில் அந்த மாதிரி தாக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு கண்டிப்பாக உங்கள் சொந்த சுய ஜாதகம் இருந்தால், அது சரியான நேரங்கால ஜாதகமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு ஜோதிடர் உங்களுக்கு கணித்து கூற முடியும். ஐயா, உங்களுக்கு ஓகே. இந்த மாதிரி பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடர்பாடு வரப்போகுது, பாதிப்பு ஏற்படுத்த போகுது, இன்னார் இன்னார் இது போன்ற குறியீடுகளை கொண்ட நபர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட போகுது, அது இவ்வளோ வருஷம் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவனுடைய தீவிர தன்மை இப்போ இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியுமான்னா, உங்களுடைய உண்மையான ஜாதகம் இருந்தால் நிச்சயமாக சொல்ல முடியும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை பற்றி தான் அவர் ஆதகத்தை சொல்லியிருக்காரு. இறைவன் அவருக்கு ஏதாவது ஒரு அருளை காமிக்கட்டும். கண்டிப்பா சார். இப்போ அவருக்கே தெரியுது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிளாக் மேஜிக் வச்சிருக்காங்க அப்படின்னு. இப்போ அதுல இருந்து வெளிய வரணும் அப்படின்னா, அவர் தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அது சார்? நம்ம தனிப்பட்ட விஷயத்த சொல்லலாம். அவருடைய கட்டங்களை ஓகே. பார்த்தோமா சொல்ல முடியும். பொதுவா அப்போ எதுவுமே ஒரு சொல்ல ஒரு முடியாது. தனிநபரும் அந்த பிளாக் மேஜிக்ல இருந்து வெளிய வரணும்னா, ஒரு ஒரு விஷயங்கள் பின்பற்ற கண்டிப்பா அது வேண்டியது அது வரும். அவங்க சொந்த விஷயம். முதல்ல எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு என்னன்றது தெரியாது. அது ஒருத்தர் அணுகும்போது தான் அவருக்குன்னு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. போய் ம். அணுகணும். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பா அணுக தவறு கிடையாது. அந்த தாக்கத்தை குறைக்க முடியும். முழுசா எந்த விஷயத்திலுமே கர்மாவை பொறுத்த வரைக்கும் பல பதில சொல்லியிருக்கிறோமா, முழு கர்மாவை யாராரையும் எந்த சூழலையும் முழுசா விளக்க முடியாது. ம். யாராக இருந்தாலும் சரி. தாக்கத்தை குறைக்கலாம். குறைக்கிறதுக்கான வழி தான் எல்லாமே. இறை பரிகாரம்ன்றது என்ன? பரிகாரம்னா என்ன? கொஞ்சம் குறைக்கலாம். ம். முழுசும் இங்க உலகத்துக்கான அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ம். அவர் உண்மையிலே பிளாக் மேஜிக் பாதிப்பட்டு வெளிப்படையா சொல்றாரு. நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா அவர் ஏதாவது ஒரு ஆன்மீக ஒரு திருத்தலங்களை கோயிலுக்கு போகட்டும், வரட்டும். அது அவர் யாருக்காவது ம். கைட் பண்ணுவாங்க. கைட் பண்ணி இந்த மாதிரி சமயத்துல தான் உண்மையிலேயே ஒரு ஆன்மீகனுடைய ஆலோசனை அவர் கண்டிப்பா தேவை. ம். கண்டிப்பா சார். நம்பிக்கைமா இது முழுக்க முழுக்க நம்பிக்கை. நம்பிக்கை சார்ந்த விஷயம். திரும்பவும் சொல்றேன், எல்லாருக்கும் எல்லாமும் செய்யவும் முடியாது. ம். அவங்க கால நேரம் ஒத்துழைச்சா மட்டும்தான் செய்ய இதை முடியும். செயல்படுத்த முடியும். அது ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆனால் ஒரு பாதுகாப்பு விஷயமாக நம்ம அதை தான் சொல்றோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொன்னான். காலையில எழுந்த உடனே உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குதோ அந்த தெய்வத்தை போய் வழிபடுங்கன்னு சொல்றான். எதுக்கு? அந்த நேர்மறை சக்தியை எப்பவுமே அந்த எனர்ஜியை உங்களுக்குள்ள எப்பவுமே டிராவல் பண்ணுறதுக்காக தான் கோயில் அப்படின்ற கான்செப்ட் உருவாக்கி வச்சாங்க. ஏன்னா 3 வேளை பூஜை வீட்டில் செய்ய முடியாது. ம். கோயிலில் 3 கால பூஜை 6 கால பூஜை செய்வாங்க. மந்திர ஒலிகள் எப்பவுமே இருக்கும், மூலிகைகள் இருக்கும். இப்போ நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா இப்போ துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. துளசி தீர்த்தம் ஒரு ஆன்டிபயோட்டிக். நீங்கள் அறிவியலாகவும் பார்க்கலாம், ஆன்மீகமாகவும் பார்க்கலாம். அப்போ அது காலையில் இப்போ துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்கள் நாள் முழுக்க உங்களுக்கு எனர்ஜி இருக்கும், எந்த வைரஸும் கிட்ட அணுகாது. இது அறிவியல். ஆன்மீக பார்த்த மகாலட்சுமியுடைய அம்சம், பெருமாளுடைய அம்சம், பெருமாளுடைய அருகிரகத்தை பெறத்துக்கான விஷயம். சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா விபூதி ஒரு கிருமி நாசினி. ஆக்சுவலாக ம். நம்ம மண்டையில் ஏற்படக்கூடிய நீர்க்கோர்வியை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி திருநீருக்கு உண்டு. அதான் நீர்லாம் சொன்னால் நீரில்லா நெற்றி பாழ் அப்படின்னா. திருநீர்ன்றது அவ்வளோ ஒரு ஆன்மீகமும் இருக்குது, அறிவியலும் இருக்குது. அப்போது உங்கள் வாழ்வியலில் எந்த அளவுக்கு நேர்மறை சக்திகள் உள்ளதோ அதே அளவுக்கு வலிமையாக எதிர்மறை சக்தியும் உள்ளது அப்படின்றது உண்மை. காலகாலமாக பார்த்தீங்கன்னா எல்லா அவதாரங்களுமே ஒரு அசுரன் அழைக்கிறதா தான் வந்திருக்கும். காளி வந்து ஒரு அசுரன் அழைக்கும், ஆமா. முருகப்பெருமான் வந்து ஒரு அசுரன் அழிப்பார். ம். இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேரக்டர். ம். இந்த கேரக்டர் அழித்துக்கு அந்த கேரக்டர் வரும். அப்போது தெய்வங்களே என்ன பண்ணுது? அசுரனை இணையா நிற்க வச்சு தான் போர் புரியுது. ஓகே. ம். இது அப்போ இப்படி தெய்வ சக்தி இணையா அந்த அசக்தி இருக்குன்னு இல்லை, உண்மை தானே? கண்டிப்பா. எப்படி நீங்கள் இல்லைன்னு மறுக்க முடியும்? அப்போ பிளாக் மேஜிக் இருக்குதானே? இருக்குதானே செய்யுது. இப்போ அதை எதிர்த்து தான் நீங்கள் வந்து அசுவமேதை யார் நடத்துறீங்க, எந்த நடத்துறீங்க? இப்போ அந்த மன்னர்கள்லாம் யார் எதுக்கு நடத்துனாங்க? அசுரர்களை தன்னை ஒழிக்கிறதுக்கு. பாதுகாத்துக்கிறதுக்கு, நம்ம நாட்டை பாதுகாத்துக்கிறதுக்கு. அப்போ எதிர்மறை சக்திகள் ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இவன் நேர்மறை சக்தியை பயன்படுத்த வழிக்கு வரான். அப்போ ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான பவர் உண்டானா உண்டு. அது பேர் தான் அதர்வண வேதம், 4வது வேதம். பொதுவாக அதை பயன்படுத்துறவங்க ரொம்ப குறைவு. சரியான முறையில் பயன்படுத்தும் போது அது 100% வெற்றியை தரும். நீங்கள் சாமானிய மனிதரை கூட ஒரு துல்லியமாக ஜாதகத்தை கணிச்சு மிகப்பெரிய உயரத்துக்கு உட்கார வைக்க முடியும் அதர்வண வேதத்தில். ஓகே. ஒரு தனிநபரை எவ்வளவு இப்படி பெரிய ஆளா அவனை எந்த ஆக்க அளவுக்கு முடியும்? நீங்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைக்க முடியும். அவ்வளோ விஷயத்தை நம்ம சித்தர்கள் மகான்கள் கொடுத்துருக்காங்க மக்களுக்காக. கத்தி இருக்குமா 2 விஷயம் பயன்படுத்திக்கலாம். நீங்க எப்படி பயன்படுத்தணும் உங்ககிட்ட தான் இருக்குது. கண்டிப்பா. இப்போ நான் பல பேட்டியில் சொல்லியிருப்பேன், காளி வந்து பெண் தெய்வங்கள் உக்கிர தெய்வங்கள் எப்பவுமே கர்மாவை பார்க்காது. தன்னுடைய பக்தன் ஒரு விஷயத்தை கேட்டுனா டக்குன்னு கொடுத்துரும். அவன் நல்லவனா கெட்டவனா, இவன் யார் அழிக்கிறது நம்மகிட்ட கேட்குறான் அப்படின்லாம் அது பார்க்காது தெய்வம். ஓகே. இனி என் பக்தங்கள்ல நீ என்ன கேட்டுல இருந்தா வச்சுக்கோ அப்படி கொடுத்துரும். நீ அதை எப்படி பயன்படுத்திக்கோ, அது எனக்கு முக்கியம் இல்லை. நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன்னு கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை நல்லதுக்கு பயன்படுத்த கெட்டதை பற்றி உங்கள் கர்மாவை பொறுத்து. ஆனால் தெய்வம் கொடுக்குமான்னா நீ நின்று கேட்டால் கொடுக்கும். அதுதான் அதர்வண வேதம். நிறைய பேர் அதர்வண வேதத்தை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா சூப்பீரியர் பவர், அது எக்ஸ்ட்ரீம் பவர். ம். நீங்கள் நினைச்சோட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அதர்வண வேதம். ம். முறையாக பயன்படுத்தி வெற்றி பெற்றவங்க பல பேர் ஆனால் சொல்ல மாட்டாங்க.
ஓகே. நீங்க ஒரு சில நபர்களை பார்க்கலாம். நம்மோட வாழ்க்கையில சொல்லுவோம், "அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இவரு முன்னேறிட்டாருன்னு." உண்மையிலே உழைப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதை தாண்டி ஒரு சூட்சமத்த வழி ஒரு டிராவல் போயினே இருப்பாங்க. ம். வெளிய ஓகே. சொல்ல மாட்டாங்க. அந்த டிராவல் தான் அவன் முழுமையான வெற்றிக்கு அனுகூலமாக, சத்தியமாக இருக்கும். இந்த மாற்று கருத்து கிடையாது. அத தான் விஜய் பண்ணாரு. என்ன பண்ணாரு? ஐயா, என் ஆஸ்தான ஜோதிடருக்கு ஒரு அரசாங்க பதவி வந்து போட்டாரு. உடனே கடுமையான விமர்சனம், தூக்குன்னு சொல்லிட்டாங்க. ம். அவர் ஒண்ணும் தப்பான விஷயம்லாம் செய்யல. ம். என்ன தப்பு செஞ்சுட்டாரு? நான் இதுவரைக்கும் அந்த அனுபவத்த பெற்றுட்டேன். அத நாட்டுக்கும் பயன்படுத்த சொல்லிட்டு தான் ஒரு பதவி போட்டு உட்கார வச்சாரு. உடனே சனாதனம் அது இதுன்னு குதிச்சுட்டாங்க. ம். இது சொல்றவங்கலாம் ஜோசியம் பார்க்காத ஆளுங்களா? எப்படி சமாதியில போய் வழிபடுறீங்க? இப்ப மெரினா பீச்ல எல்லா சமாதியும் தான் இருக்குது. போய் சாமி கும்பிடுறீங்க. அப்புறம் சிலை வழிபாடு இல்லன்றீங்க. அப்புறம் சிலைக்கு வந்து மாலை போட்டு கும்பிடுறீங்க. வீட்டுக்குள்ள யாகம் நடத்துறீங்க. வெளிய வந்து சனாதனத்த திட்டுறீங்க. கோயிலுக்குள்ள போய் சுத்துறீங்க, யாகம் நடத்துறீங்க. ஏன் அதெல்லாம் மக்களுக்கு தெரியவே தெரியாதா? வெளி வேஷம் போடாதீங்கன்றேன். அவர் வெளி வேஷம் போடல. இருக்குது ம். ஃபேக்டர்ஸ். உண்மைய சொல்லிட்டு போங்க. உங்க நம்பிக்கை உன்ன போய் அவன் கேள்வி கேட்க போறான். நான் மசூதிக்கு போறது என் விருப்பமா? சர்ச்சுக்கு போறது என் விருப்பம். ம். ம். அங்க இருக்கிற நடைமுறையை பின்பற்றினா இல்லையா தான் முக்கியம். அது அவங்களுக்கும் நம்ம என்டர் ஆகக்கூடாது. ஓகே. நான் எல்லா சர்ச்சுக்கும் போவேன். எல்லா மசூதிக்கும் போவேன். ம். மசூதி வெளியே போய் கொண்டு வந்துருவேன். தர்காவுக்கு உள்ள போலாம். மசூதி உள்ள போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. கண்டிப்பா. இப்ப கேரளால போயிட்டு நான் சட்டை போட்டு போக முடியாது. நான் தமிழ்நாட்டுக்காரன்பா. ம். நான் சட்டை எடுன்னு சொல்ல முடியுமா கேரளால போயிட்டு? கேரளா எவ்வளோ பெரிய கோயிலா போனா சட்டை கட்டி தான் போகணும். அது அந்த ஒரு வழக்கம். அப்படி ஒவ்வொரு வழிபாட்டு தரையிலும் ஒரு நேதி கட்டுப்பாடு இருக்கு. எனக்கு பிடிச்ச அந்த விஷயம் செய்ய போறேன். ஏன்னா விமர்சனம் பண்ணக்கூடாது. உடனே விஜய் இப்படி போட்டாரு, எப்படி ஒரு ஜோசியக்காரருக்கு பதவி போடலான்னு எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. கொந்தளிச்சு எவனுமே கோயிலுக்கு போகாத ஆளுங்களா? மூச்சுக்கு 300 முறை நீங்க சாமியை கும்பிட்றவங்க தான். இப்போ உங்களுக்கு நடக்கல, ஆனால் உங்களுக்கு ஆதகமாகுது. பிரச்சனை என்ன தெரியுமா? ஐயையோ, இவருக்கு ஒரு நல்ல ஆள் கிடைச்சிட்டானே, நம்மளுக்கு கிடைக்கலையே. ஆதகத்தின் வெளிப்பாடு தான் அது. ஓகே. யோ, நீ என்னாதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் கத்தனாலும் உன் கட்டமும் இருந்தால் தான் நீ சீட்டில் உட்கார முடியும். உனக்கு கட்டம் சரி இருந்தால் தான் உனக்கு நல்ல குரு கிடைப்பாரு. அது நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்றாங்க. ஆகாதவன்னு கத்துறாங்க. ஐயோ, எப்படி ஒரு ஜோசிகார நீங்கள் சீட்டில் போட்டீங்க? எப்படி போட்டீங்க? நீ சொல்ல, அது குரு அமையத்துக்கும் பிராப்தம் வேணும். குருன்னா வழிகாட்டு நபர். ம். உனக்கு நல்லா கைட் பண்ண போகிறதுக்கு நல்ல குரு வரணும்னா அதுக்கு தனி வழிபாடு இருக்குது. அப்படி போய் நீ ஒரு நல்ல குரு ஏற்று உங்களுக்கு எவனே வேணாம்னு சொன்னானா, நீ ஒரு ஜோசியர் கூட்டு வந்து வீட்டில் வச்சியாங்க, ஆன்மீக பக்கத்தில் வச்சு அவங்களை யாரும் வேணாம்னு சொன்னாங்களா? உங்களுக்கு அந்த பிராப்தம் இல்லை, அவருக்கு அந்த பிராப்தம் இருக்குது. ஓகே. இப்போ கருணாநிதி விடவங்க ஒரு அரசியல்வாதி நமக்கு பார்க்க முடியும். ஆமா. அவர் அறிவியலும் ஆன்மீகமும் 2 கண்கள்னு சொன்னார். எத்தனை பேருக்கு தெரியும் ஜென்ரேஷனுக்கு? அவர் எதிர்த்த கொள்கை வேற, அந்த விஷயங்கள் வேற. சமதர்மமா இருக்கணும், அதுல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கு. அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் அனைவரும் அச்சகரான்னு சொன்னாங்க. நீங்க வந்து முழுசா அதை அமல்படுத்திட்டீங்களா? இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களா? எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டீங்களா? விமர்சனம் ஓகே. போனால் நிறைய உள்ள போகலாம், அது நமக்கு ம். தேவையில்லை. ஆனா ஒரு பக்குவமான நிலைக்கு வாங்கன்றேன். ஒருத்தர் செஞ்சுட்டு அவர் இப்போ நான் இந்த சீட்டில் உட்காந்து ஒரு சிஓ வந்து இப்போ இந்த ஆஃபீஸில் சிஓ வரேன்னா போட்டோட தவறுன்னு சொல்லக்கூடாது. போட்டதை தவறு எப்படி சொல்ல முடியும்? ஓகே. நான் உட்காந்து நான் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னா இல்லையா, என்ன பண்ண போகிறேன், என்னுடைய விஷன் என்ன, நான் எப்படி உங்களை கொண்டு போக போகிறேன், அந்த செயல்பாடில் எத்தனை பேர் நன்மை கிடைக்குது தீமை கிடைக்குதுன்னு பார்த்து தான் விமர்சனம் பண்ணணும். ம். நான் சீட்டில் உட்காந்ததே தப்புன்னு விமர்சனம் பண்ணுறது தவறு. அது ஓகே. சரி, பேச நிறைய பேசின்னு போகலாம், அது ஒரு பக்கம். அது போல ஆ. அவங்க கட்டங்கள், அவங்க ஜாதகங்கள், அவங்க அமைப்புகள் எதுவோ பிராப்தமோ அதான் நடக்கும். ஓகே. இன்னைக்கு ஜெயம் ரவிக்கு நேரங்காலங்கள் சரியில்லாமல் இருக்கலாம். ம். அவர் வெளிப்படையா சொல்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது வருந்தத்தக்க விஷயம். ஆனா ம். நிச்சயமாக அவர் யாராவது நல்ல ஒரு ஆன்மீகவாதி யாராவது ஆலோசனை பெற்று இது போன்ற விஷயத்துல வெளியே வர்றது புத்திசாலித்தனம். இதுல இன்னும் அவர் ரத்தவாந்தின்றதுல இல்லை, இன்னும் வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் நிறைய விஷயத்த பார்க்குறோம். அதனால இதெல்லாம் உண்மைன்றது மட்டும் உண்மை. ம். ஆனா எல்லாருக்கும் எல்லாம் சாத்தியம் இல்லை. உண்மையிலே அவருக்கு யாராவது ஒரு நல்ல குருமார்கள் வழி காமிச்சு அந்த விஷயத்துல வெளியே வரணும்னு சொல்லிட்டு உண்மையிலே மனசார வேண்டிக்கிறோம். இருந்தாலும் குடும்ப விஷயம், ம். குடும்பம் நல்லா இருக்கட்டும், உங்களதான் சொல்ல முடியும். கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சோம். அதை தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசினோம். உங்களுடைய நிறைய நாலேட்ஜை நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, நன்றி. நன்றி.